बात करना होगा. So hi guys, welcome to my frag video. ஸோ இன்றைக்கி நம்ம பேட்டில் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம போட்ட 2 வீடியோஸ்க்கு அவ்வளோ ரீச் இல்லை. அப்படி இல்லைனாலும் நான் மனசு திறறாமல் வீடியோஸ் போடுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டாங்க நம்மளுடைய ஹீரோஸ். ஸோ நம்ம வந்து இங்கே நம்மளுடைய டெக் நம்ம கூட ஒருத்தர் இருக்கார். அது யாரும் இல்லை, நம்ம தம்பி தான். Hi guys. அட்டாக்ல வந்து 5 பேர். அட்டாக்ல வந்து டெக்கில் வந்து பேட்டில் டெக்கில் 5 பேர். அட்டாக்ல 1 எதுலையாது எல்லாமே அட்டாக். ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாமே அட்டாக். இதானே நம்ம வச்சிருந்தது. இதுவா லாஸ்ட் ஒன் எல்லாம் அட்டாக். ஒரு அட்டாக்கு, டிஃபென்ஸ் 2, ஒரு சென்ட்ரு, 1 வைல்டு கார்டு. ஸோ அடுத்தது வந்து நம்ம 4வது டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 அட்டாக்கு, 3 டிஃபென்ஸு, வைல்டு கார்டு எதுவும் இல்லை. நம்ம 3வதுல வந்து பார்த்திங்கன்னா சென்டர் 2, டிஃபென்ஸ் 1, வைல்டு கார்டு 1, அட்டாக் 1. அப்புறமா 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் 2, வைல்டு கார்டு 2, அட்டாக் 1. நம்ம ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் 2, வைல்ட் கார்டு 2, 3, அட்டாக் எதுவும் வைக்கல. அப்புறமா எல்லாமே அட்டாக் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சஜஷனில் வந்து டிஃபென்ஸ் 2, அதாவது டிஃபென்ஸ் 3, கேம்ப் 1, சென்டர் 1 நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. 5வது 1 இதில் வந்து இன்ஃபோ கொடுத்தோன்னா இவங்க தான் ஃப்ரீஸ்பி எபிக் கார்டு. இவங்களுடைய கன் வந்து டிஸ்க் லான்ச்சரு. இவங்க பவர் வந்து ரஷ் ஸ்பீடாக ஓடுவாங்க. அதை அப்கிரேட் பண்ணி இருக்கோம். அடுத்த ஆள் வந்து நம்ம டிஃபென்ஸ் ஓகே. ஒரு ஜப்பான் ஒரு சீரீஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலு. இவரை பற்றி சொல்லுவோமா? இவருடைய இது வந்து கன்னு. அப்புறமா ஸ்டாண்டிங் ஜோன், அதாவது ரோபோட் விட்டு அடிக்கிறது பவரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரு நம்ம எமிலியம்மா. இவங்க ஃப்ரான்ஸா? ஓகே. இவங்களுடைய கன் வந்து அசால்ட் ரிஃபைல். இவங்களுடைய பவர் வந்து ஹூக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைல்ட் கார்டு அண்ணன். இவர் பேர் வந்து க்ரூட்டர் பிகே, அமெரிக்காக்காரர். அதான் பார்க்க அப்படி இருக்காரு. இவர் வந்து கிரனேட் லான்ச்சர் யூஸ் பண்ணுறாரு. டேக்கிள், அதாவது ரொம்ப வேகமாக ஓடுவார். இவரையும் நம்ம அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்ம டிஃபென்ஸில் பாம்பம்மா. எஜிப்ட் ஃபிலிம்லலாம் வந்து அவருடைய தலையில் இருக்கிற பாம்பை பார்த்தா சிலையாக மாறிடுவோம். அந்த மாதிரி தான் இவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா டெட்ரு, அதாவது லைட் ஆயிடும். அப்புறமா ப்ரிஃபிக்சேஷன், அதான் சிலையாக மாற்றிடுவாங்க. அப்புறமா எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறமா வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம லாட்ரி அண்ணன் ஏறி லாட்ரிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ளப்பு ஒன்றுக்குலையும் சேரலை. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸு இதுன்னு பார்த்தோன்னே நம்மக்கிட்ட வந்து 8369 கோல்டும் 293 டைமண்டும் இருக்குது. அடுத்தது நம்ம ஸ்டோரில் போனோம்னா டெய்லி அச்சீவ்மெண்ட்டில் வந்து நிறைய ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லா ப்ரைஸையும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்புறமா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சீசன் சேலஞ்சஸில் ஒன்றுமே கிடச்சிருச்சு. டேயில் வந்து இது கிடச்சிருச்சு. அப்படியே வெள்ளம் வந்தோன்னு பார்த்திங்கன்னா இது அது ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்டோர்லாம் இதில் போக முடியுமா மத்தின்? இல்லை. அப்போது இந்த ஆர்சனல் வந்து இப்படி தான். அதாவது சீக்கிரமாக ஆகாது. அப்படியாது? சரி, வைப்போம். இதுக்கும் முடியாது. எதுவுமே வராது. சரி, அப்போ நம்ம பேட்டிலுக்குள்ளே போவோமா? நம்ம 7வது அடினாலும் இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கேரக்டர் கிடைக்கிறதுக்கு 125 கோப் வேணும். நம்மக்கிட்ட இப்போ வந்து 975 கோப்பு தான் இருக்குது. இந்த கோப்பு ஒரு மேட்ச் ஜெயிச்சா 30 கோப்பு தருவாங்க. இந்த கோப்பை வச்சு நம்ம அரினா ஒவ்வொன்றா முடிக்கலாம். அடுத்ததான் நம்மளுக்கு இவர் வராரு. இவங்க ஒரு வாட்டி நான் ஒரு வாட்டி விளையாடுவோம். அதில் யாரோட கேமிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ என் அண்ணன் தான் விளையாட போனால்
செகண்டாக நான் விளாடுவேன். யாரோட நல்லா கேமிங் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐயாவை தராங்க. அப்புறமா பாரிஸில் ஆர்சனல் டேட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 100 எங்கேயாவது முதல் அறினால 750 கோல்டு தராங்க. அடுத்ததாக கோல்டன் செஸ்ட்டு, அப்புறமா 100 டைமண்டு, 750 இது 10 கார்டு தராங்க. அதுக்கப்புறமா 9 அறிவுனா வந்து ஈஜிப்டில் அதுதான் மேட்ரு 1000. அப்புறமா மேட் 1 இந்த மாதிரி கொடுத்து லக்கியஸ்ட்டு தருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் ஸ்டார் பேஸு. ஆனால் நம்ம மேடமு ஸோ இவங்க வந்து அவ்வளோ இது இல்லை, பவர் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து லாஸ்ட் அர்சனல் வந்து எதான்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் போயினே இருக்கலாம். என்ன ஒன்று இதுதான் 20,000 கோப்பு. ஸோ இதில் லாஸ்ட்டாக கொடுக்குற ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அந்த மாதிரி கேரக்டர் யாரும் தரலை. அதான் இவங்க தான் அட்டாக்கம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகலாமா? போயிடலாம். ஸோ இப்போ வந்து டிப்ஸ் தராங்க. கீழே மெசேஜ் வந்துச்சுன்னா நம்ம அமௌண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கூட அர்ஜென்டினாக்காரர் விளையாட ஸோ ப்ளூ கலர் நம்ம டீம், அது அவங்க டீமு. வந்த உடனே செம்மையான டீமாக இறங்கியிருக்காங்க ஆப்போனண்ட்டில். என்ன பண்ணுறது? ஸோ தானே தான் பாருணும். நம்ம அம்மாவை பற்றி நம்மளுக்கு தெரியாது. செத்துட்டாளா உயிரோட இருக்காளான்னு தெரியல. எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு லாஸ்ட் வரையும் அதை காமிச்சிருந்தாங்க. அட்டாக்கில் போனோன்னா அப்படியே இங்கே வந்தோன்னா அதான் இதான் ரஷ்ஷு. இந்த அம்மாவோட கேரக்டர் பவர். இவ்வளோ தூரத்துக்கு ஓடி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அதை நம்ம கதை வர சொல்லிட்டாரா? செத்துட்டான் இன்னொருத்தன். இப்போ மேலே ஒருத்தன் போகிறான். ஓகே, இவன் ஒருத்தனை வச்சு முடிச்சிடலாம் கேமை. ஓடு தேக்கிட. ஆஹா, சேர்ந்து வந்திருக்காங்க. வைக்கிறேன். இவனை போட்டால் போதும், கேமை முடிச்சிடுறேன். ஆஹா, 2 வந்திருக்காங்க. டே நம்மளுக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்குடா. ஏண்டா இப்படி இருக்கீங்க? டே அவங்களோடா டே பாரு. சரி, ஆஹா செத்தாலும் பரவாயில்ல, அதை அடிக்கண்டா போட்டாங்கல்ல. போட்டாங்க. டே கன்ஃபார்ம் நான் இந்த மேட்ச் அவுட்டு போகிறேன். முதல் மேட்ச் எப்படியா? சரி, ஃபஸ்ட்டான மேட்ச்ரா எனக்கு. 50 செகண்ட் இருக்கு. யாரா யாருமா இல்லையே. அப்போ இதுவும் நம்மளுக்கு நம்ம என்னங்க முதல் மேட்ச்சு இந்த மாதிரி இறங்கி செஞ்சுருக்கோங்க. நம்மளை ஒன்றுமே புரியலைங்க. 10 நிமிஷமாக வீடியோ எடுத்துருக்கோம். கொஞ்சம் நியாயம் என்ன? ஓகேடா, வாங்கடா.
சூப்பர். அட்டாக் அடுத்தது யாரு? ஓ அட்டாக்கு அட்டாக்கு அட்டாக் 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 அட்டாக். வந்துரு 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 வந்து தொடையிற அந்த மாதிரி இவ்வளோ மெதுவாக வர 30 செகண்ட் என்னதை பண்ண முடியும் நம்மளால? அவ்வளோதான் அவ்வளோதான் கேமே முடிச்சிட்டோம். ஓய் டேய் தம்பி கேமே முடிச்சிட்டா ஜெயிச்சிட்டா. மட்டி டக்குரா கேமே ஜெயிச்சு முடிச்சிட்டோங்க. இப்போ ஏன்ட்டான்னு ஈரு வெளில போயிட்டாரு. ஜெயிச்சிட்டாங்க. மாசான கேம். இப்போ யார் விளையாடும்போது அவங்களாம் மாற்றிக்கலாம் கேரக்டரை. சரி இப்போ நம்ம மாற்றிக்கலாமா? நான் எப்போவும் ஒன்று தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நான் வச்சுருப்பேன். ஆஹா செம்மையாக வந்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் நான் ஜெயிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமாச்சாரம் வழி இல்லை. ஸோ காய்ஸ் யாரு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி ஸோ இப்போ நம்ம அண்ணாக்கு அண்ணா விளையாட போகிறாங்க. பெரிய அண்ணா அவங்களே கேட்டு பண்ணாங்க. அதனால இப்போ நம்ம மேட்ச் கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். छोड़ा ला लगा से नमतिन बजा छोड़ा ला
எங்க பெரிய அண்ணா கர்பல்யாணி ரைஸ்கோ அண்ணாக்கு அண்ணா எங்கள் அண்ணனுக்கு அண்ணன் कैसा करना दिया मुझे शेयर करना ஸோ அது எங்கள் அப்பா அம்மா தான் கொஞ்சம் இது பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க ஆட்டோ ஆட்டோ அங்கே வெட்டி யார் மாத்திரம் அங்கே பார் எஸ்டில் 120 இருக்கும்போது அங்கே 900 இருந்துச்சு ஒத்த அளவுக்கு வச்சேன் எல்லாத்தையும் என்ன போச்சு மோசமாக போச்சு இல்லை கேமே முடிச்சிட்டாருங்க வந்த 2 நிமிஷங்க ஒரே நிமிஷங்க ஸோ அப்பா அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் பக்ரீத் இது முபாரக் ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பபாய்